Hello friends, this is Maga. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம தமிழ்ல அதிகமா பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய ஒரு 100 கேள்விகளை எப்படி நம்ம இங்கிலீஷ்ல கேட்கலாம் சொல்லிட்டு பார்க்கலாங்க. வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். உனக்கு பசிக்குதா? கேட்போம் பாத்தீங்களா? உனக்கு பசிக்குதா? இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? சிம்பிள் தாங்க. Are you hungry? Are you hungry? நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். உனக்கு தாகமாக இருக்கா? எப்படி கேட்கலாம்? ஆர் யூ thirsty? ஆர் யூ thirsty? அவன் வந்தானா? கேட்போம் பார்த்தீங்களா? அவன் நேற்று ஸ்கூலுக்கு வந்தானா? கேட்போம்ல, எப்படி கேட்கலாம் அதெல்லாம்? டிட் ஹி கம்? டிட் ஹி கம்? இப்போ அவன் வருவானா? பாருங்களேன், எதிர்காலத்தை நோக்கி தான் இந்த கேள்வியை கேட்குறோம். அவன் வருவானா? இதை எப்படி கேட்கலாம்? சூப்பர், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களோட ஆன்சரை பின்னாடி எல்லோரும் என்ன பண்ணுங்கன்னா என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசி பழகுங்க. முடிஞ்சுன்னா எல்லா ஆன்சரையும் காமெண்ட்டில் வரிசையாக முடிஞ்சவங்களாம் டைப் பண்ணிட்டே வாங்க. அவன் வருவானா அப்படின்னா வில் ஹீ கம்? வில் ஹீ கம்? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வேண்டுமா? கேட்போம் பார்த்தீங்களா? உனக்கு வேணுமா? எப்படி கேட்கலாம்? do you want? do you want? உனக்கு வேண்டுமா? இப்போ உனக்கு வேண்டாமா? இது எப்படி கேட்கலாம்? உனக்கு வேணாமா? கேட்போம் பார்த்தீங்களா? சிம்பிள் தாங்க. டோன்ட் யூ வாண்ட்? டோன்ட் யூ வாண்ட்? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தெரியுமா? கேட்போம் பார்த்தீங்களா? உனக்கு தெரியுமா? சூப்பர், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. do you know? do you know? நோ அப்படின்னா தெரியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ உனக்கு தெரியுமா கேள்வியாக கேட்குறதுனால டூ அப்படிங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம ஆட் பண்ணி பேசுகிறோம். டு யூ நோ? உனக்கு தெரியுமா? இப்போ இதே கேள்வியை நெகட்டிவாக கேளுங்க. உனக்கு தெரியாதா? என்னப்பா எல்லாருக்குமே தெரியும், உனக்கு தெரியாதா? கேட்குறோம் பார்த்தீங்களா? உனக்கு தெரியாதா? எப்படி கேட்கலாம்? டோன்ட் யூ நோ? டோன்ட் யூ நோ? உனக்கு தெரியாதா? நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது பிரச்சனையா? எப்படி கேட்கலாம்? ஏதாவது பிரச்சனையா? எனி ப்ராப்ளம்? எனி ப்ராப்ளம்? உனக்கு யார் சொன்னா? உனக்கு யார் சொன்னா? எப்படி கேட்கலாம் அதை? உனக்கு யார் சொன்னது? இந்த மாதிரிலாம் கேட்போம் பார்த்தீங்களா? சிம்பிள் தான். ஹூ டோல்ட் யூ? பின்னாடியே பேசுங்க பார்க்கும். ஹூ டோல்ட் யூ? உனக்கு யார் சொன்னது? நெக்ஸ்ட் ஒன், நீ சோகமாக இருக்கிறாயா? ஆர் யூ சேட்? ஆர் யூ சேட்? உனக்கு பிடிக்குமா? எப்படி கேட்கலாம்? do you like? do you like? இப்போ இதே சென்ஸை நான் அப்படி நெகட்டிவாக கேட்குறேன் பாருங்களேன். உனக்கு பிடிக்காதா? உனக்கு பிடிக்காதா? எப்படி கேட்கலாம்? don't you like? don't you like? நெக்ஸ்ட் ஒன், உன்னால் முடியுமா? எப்படி கேட்கலாம் அதை? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. கேன் யூ? கேன் யூ? உன்னால் முடியுமா? இப்போ உன்னால் முடியாதா அப்படின்னு அப்படி கேட்கலாம்? கேன் நாட் யூ? இந்த கேன் நாட் நம்ம காண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? காண்ட் யூ? காண்ட் யூ? ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? அடுத்து பாருங்களேன். உன்னால் அதை செய்ய முடியுமா? எப்படி கேட்கலாம்? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. கேன் யூ டூ தேட்? கேன் யூ டூ தேட்? உன்னால் அதை செய்ய முடியுமா? இப்போ இதே சென்ஸ் அப்படி நெகட்டிவாக கேட்குறேன் பாருங்களேன். உன்னால் அதை செய்ய முடியாதா? உன்னால் அதை செய்ய முடியாதா? எப்படி கேட்கலாம்? காண்ட் யூ டூ தேட்? காண்ட் யூ டூ தேட்? உன்னால் அதை செய்ய முடியாதா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன். நீ சாப்பிட்டாயா? எப்படி கேட்கலாம்? நீ சாப்பிட்டையா? எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. டிட் யூ ஈட்? டிட் யூ ஈட்? நீ சாப்பிட்டாயா? நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன சாப்பிட்டாய்? பாருங்களேன், நீ சாப்பிட்டாயா அப்படிங்கிறதுலேருந்து நம்ம அப்படியே ஒவ்வொரு கேள்வியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட் பண்ணி நிறைய பேசலாங்க. பாருங்களேன், நீ என்ன சாப்பிட்டாய்? இதை எப்படி கேட்கலாம்? வாட் டிட் யூ ஈட்? நல்லா கவனிங்க. டிட் யூ ஈட் அப்படின்னா நீ சாப்பிட்டாயா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வாட் அப்படிங்கிற சின்ன வேர்டை ஆட் பண்ணும்போது அந்த கேள்வி எப்படி மாறுது அப்படின்னா நீ என்ன சாப்பிட்டாய் அப்படின்னு மாறுது. வாட் டிட் யூ ஈட்? நீ என்ன சாப்பிட்டாய்? இப்போ அடுத்து பாருங்களேன். இப்போ ஒரு இடத்த வச்சு பேசலாமா?
நீ எங்கே சாப்பிட்டாய்? எப்படி கேட்கலாம், அதை ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். வீட்டுக்கு வருவோம், அம்மா கேட்குறாங்க சாப்பிட்டே தம்பின்னு கேட்குறாங்க. அம்மா நான் சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு அம்மா என்கிட்ட திருப்பி இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, நீ எங்கே சாப்பிட்ட? கேள்வி கேட்குறாங்க பார்த்தீங்களா? நீ எங்கே சாப்பிட்டா எப்படி கேட்பாங்க அதை? சூப்பருங்க, கரெக்டாக சொல்லிட்டீங்க. எங்கே அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? வேர். அப்படியே சேர்ந்து பேசுங்க. வேர் டிட் யூ ஈட்? வேர் டிட் யூ ஈட்? நீ எங்கே சாப்பிட்டாய்? இப்போ அடுத்து பாருங்களேன், ஒரு டைம் வச்சு பேசலாமா? நீ எப்போ சாப்பிட்டாய்? எப்படி கேட்கலாம்? நீ எப்போ சாப்பிட்டாய்? எப்போ அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? வென். சேர்ந்து பேசுங்க பார்க்கும். when did you eat? when did you eat? நீ எப்போ சாப்பிட்டாய்? இப்போ அடுத்து பாருங்களேன், நீ ஏன் சாப்பிட்டாய்? நான் தான் உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், நீ ஏன் சாப்பிட்ட? சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த ஃபுட்டை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன், நீ ஏன் சாப்பிட்ட? எப்படி நம்ம அதை கேட்கல, ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நீ ஏன் சாப்பிட்டாய்? ஏன் அப்படின்னா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சேர்ந்து பேசுங்க. why did you eat? why did you eat? நீ ஏன் சாப்பிட்டாய்? பாருங்களேன், எவ்வளோ சென்டென்ஸ் இங்கிலீஷில் வேணும்னா சூப்பராக பேச முடியுது. உங்களால் கண்டிப்பாக பேச முடியும். உங்களை இங்கிலீஷில் பேச வைக்காமல் நான் விடவே மாட்டேன். அடுத்து பாருங்களேன், உனக்கு என்ன வேண்டும்? எப்படி கேட்கலாம்? உனக்கு என்ன வேணும்? சூப்பர், வெரி குட், கரெக்டாக பேசிட்டீங்க. வாட் டு யூ வாண்ட்? வாட் டு யூ வாண்ட்? உனக்கு என்ன வேண்டும்? இப்போ அடுத்து பாருங்களேன், உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன தேவை? எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ நீட்? வாட் டு யூ நீட்? நீட் அப்படின்னா தேவை அப்படின்னு அர்த்தம். வாண்ட் அப்படின்னா வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னா வாட் டு யூ வாண்ட். உனக்கு என்ன தேவை அப்படின்னா வாட் டு யூ நீட். புரிஞ்சா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், உனக்கு என்ன பிடிக்கும்? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. வாட் டு யூ லைக்? வாட் டு யூ லைக்? உனக்கு என்ன பிடிக்கும்? அடுத்து பாருங்களேன், உனக்கு யார் சொன்னது? ஹூ டோல்ட் யூ? ஹூ டோல்ட் யூ? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? ஹவு டு யூ நோ? ஹவு டு யூ நோ? உனக்கு எப்படி தெரியும்? நெக்ஸ்ட் ஒன், உன்னிடம் ஒரு பைக் இருக்கிறதா? எப்படி கேட்கலாம்? டு யூ ஹாவ் அ பைக்? டு யூ ஹாவ் அ பைக்? உன்னிடம் ஒரு பைக் இருக்கிறதா? நெக்ஸ்ட் ஒன், அது எப்படி சாத்தியம்? அது எப்படி சாத்தியம்? எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. ஹவு இஸ் இட் பாசிபிள்? ஹவு இஸ் இட் பாசிபிள்? அது எப்படி சாத்தியம்? நான் சொல்ல சொல்ல பின்னாடியே பேசிட்டே வரீங்களா? சூப்பருங்க, வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், உன்னால் நீந்த முடியுமா? எப்படி கேட்கலாம்? உன்னால் நீந்த முடியுமா? கேன் யூ ஸ்விம்? கேன் யூ ஸ்விம்? உன்னால் நீந்த முடியுமா? நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே இருக்கிறாய்? எப்படி கேட்கலாம்? ஃபோனில் கேட்போம் பார்த்தீங்களா? நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேட்போத? வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? நீ எங்கே இருக்கிறாய்? இப்போ இதுவே பாருங்களேன், இந்த கேள்வி நான் அப்படியே பாஸ்ட்டை வச்சு கேட்குறேன். நீ எங்கே இருந்தாய்? நான் நேற்று உன் வீட்டுக்கு வந்தேன், நீ எங்கே இருந்த? ஆளை காணும். சொல்லுவோம் பார்த்தீங்களா? நீ எங்கே இருந்தாய் அப்படின்னா வேர் வேர் யூ? வேர் வேர் யூ? ஈஸியாக இருக்காங்க, நல்லா கவனிங்க. WHERE, இது ஒரு இடத்த பற்றி பேசியிருக்கோம். வேர் வேர் அப்படின்னா எங்கே அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பி வெர்ப். இது பார்த்தீங்க அப்படின்னா வேர். வேர் வேர் யூ? நீ எங்கே இருந்தாய்? ஈஸியாக இருக்கா? நல்லா புரியுதா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்களேன், நீ எங்கே இருப்பாய்? எதிர்காலத்தை பற்றி பேசுகிறோம். நீ நாளைக்கு எங்கே இருப்ப? நீ அடுத்த வாரம் எங்கே இருப்ப? கேட்போம் பார்த்தீங்களா? எப்படி கேட்கலாம்? வேர் வில் பி யூ? வேர் வில் பி யூ? நீ எங்கே இருப்பாய்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏன் இவ்வளவு அமைதி? ஏன் இவ்வளோ அமைதி? எப்படி கேட்கலாம்? why so quiet? why so quiet? நெக்ஸ்ட் ஒன், ஏன் இவ்வளோ தாமதம்? கேட்போம் பார்த்தீங்களா? ஏன் இவ்வளோ லேட்டு? எப்படி கேட்கலாம் அதெல்லாம்? why so late? why so late? நெக்ஸ்ட் ஒன், ஏன் இவ்வளோ சோகம்? சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கேட்கலாம் அதெல்லாம்? why so sad? why so sad? நெக்ஸ்ட் ஒன், ஏன் இவ்வளோ பதட்டம்? கொஞ்சம் நார்மலாக இருப்பேன், ஏன் இவ்வளோ பதட்டம்? கேட்போம் பார்த்தீங்களா? why so nervous? why so nervous? நெக்ஸ்ட் ஒன், ஏன் இவ்வளோ சந்தோஷம்? why so happy? why so happy? ஏன் இவ்வளோ சந்தோஷம்?
நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் திருமணமானவரா? எப்படி கேட்கலாம்? ஆர் யூ மேரிட்? ஆர் யூ மேரிட்? நெக்ஸ்ட் ஒன், நீ எங்கே வேலை செய்கிறாய்? எப்படி கேட்கலாம் அதெல்லாம்? வேர் டு யூ ஒர்க்? வேர் டு யூ ஒர்க்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அது எவ்வளவு தூரம்? எப்படி கேட்கலாம்? ஹவ் ஃபார் இஸ் இட்? ஹவ் ஃபார் இஸ் இட்? நெக்ஸ்ட் ஒன், அருகில் எங்கே ஏடிஎம் இருக்கிறது? பக்கத்தில் எங்கே ஏடிஎம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்போம் பார்த்தீங்களா? இதெல்லாம் கண்டிப்பாக கேட்போங்க. நமக்கு தெரியாத ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே நமக்கு பணம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்போம், இங்கே பக்கத்தில் எங்கெங்கே ஏடிஎம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்போம். எப்படி கேட்கலாம்? அதெல்லாம் சிம்பிள் தாங்க. வேர் இஸ் த நியரஸ்ட் ஏடிஎம்? வேர் இஸ் த நியரஸ்ட் ஏடிஎம்? பக்கத்தில் எங்கே ஏடிஎம் இருக்குது? வேர் இஸ் த நியரஸ்ட் ஏடிஎம்? உனக்கு பிடித்த உணவு என்ன? எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட்? உனக்கு பிடித்த உணவு என்ன? நெக்ஸ்ட் ஒன், காரமான உணவு பிடிக்குமா? உனக்கு காரமான உணவு பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்பேன் பார்த்தீங்களா? டு யூ லைக் ஸ்பைசி ஃபுட்? டு யூ லைக் ஸ்பைசி ஃபுட்? உனக்கு காரமான உணவு பிடிக்குமா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? எப்படி கேட்கலாம்? கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர்? கேன் ஐ ஹாவ் சம் வாட்டர்? நெக்ஸ்ட் ஒன், நீ சோர்வாக இருக்கிறாயா? ஆர் யூ டயர்ட்? ஆர் யூ டயர்ட்? இப்போது டைம் என்ன? எப்படி கேட்கலாம்? இப்போ டைம் என்ன? வாட் டைம் இஸ் இட்? வாட் டைம் இஸ் இட்? உன் பிறந்த நாள் எப்போ? உன்னோட பர்த்டே எப்போன்னு சொல்லிட்டு கேட்பேன் பார்த்தீங்களா? வென் இஸ் யுவர் பர்த்டே? வென் இஸ் யுவர் பர்த்டே? நெக்ஸ்ட் ஒன், இன்று என்ன நாள்? வாட் டே இஸ் டுடே? வாட் டே இஸ் டுடே? இன்று என்ன நாள்? இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 50 சென்டென்ஸ் நம்ம பார்த்துருக்கோங்க. இந்த 50 சென்டென்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க், இங்கே இருக்கிற 50 சென்டென்ஸ்லேருந்து இங்கே நான் 5 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதியிருக்கேன். இந்த 5 சென்டென்ஸ் உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் எல்லாருமே பண்ணுங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு இந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற பிடிஎஃப் ஃபார்மெட் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்டே இருக்குது. 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறது இருக்குது. தமிழ் டு இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷன் தான். ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வேண்டுமானால் நீங்கள் வாங்கி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுத்து பாருங்களேன், அடுத்தது என்ன? எப்படி கேட்கலாம்? அடுத்தது என்ன? வாட் நெக்ஸ்ட்? வாட் நெக்ஸ்ட்? அதனால் என்ன? ஸோ வாட்? அதனால் என்ன? ஸோ வாட்? வேற என்ன? எப்படி கேட்கலாம்? வேற என்ன? வாட் எல்ஸ்? வாட் எல்ஸ்? எதற்காக? ஃபார் வாட்? ஃபார் வாட்? என்ன காரணம்? கேட்போம் பார்த்தீங்களா? என்ன காரணம்? வாட் ரீசன்? வாட் ரீசன்? இது என்ன? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? அது என்ன? எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் தேட்? வாட் இஸ் தேட்? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், நான் போகணுமா? கேள்வியாக கேட்குறேன் பார்த்தீங்களா? நான் போகணுமா? எப்படி கேட்கலாம்? அதெல்லாம் ஷுட் ஐ கோ? ஷுட் ஐ கோ? இப்போ இதே மாதிரி நம்ம நிறைய சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் சமைக்கணுமா? எப்படி கேட்கலாம்? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஷுட் ஐ குக்? ஷுட் ஐ குக்? நான் ஒரு செயலை செய்ய வேண்டுமா அப்படிங்கிறத நம்ம ஷுட்டு வச்சு தான் கேட்கணும். ஓகேங்களா? ஷுட் ஐ குக்? நெக்ஸ்ட் ஒன், நான் செய்யணுமா? ஷுட் ஐ டூ? ஷுட் ஐ டூ? இப்போ இதே சென்டென்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. நான் இதை செய்யணுமா? எப்படி நம்ம அதை சொல்லணும்? இதை நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், இதுக்கு நீங்கள் தான் உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், நான் பாடணுமா? ஷுட் ஐ சிங்? ஷுட் ஐ சிங்? நான் பேசணுமா? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஷுட் ஐ டாக்? ஷுட் ஐ டாக்? நான் வரணுமா? ஷுட் ஐ கம்? ஷுட் ஐ கம்? நான் சாப்பிட்ணுமா? சூப்பருங்க, குட். ஷுட் ஐ ஈட்? ஷுட் ஐ ஈட்? இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை நம்ம அப்படியே அடுக்கடுக்காக பேசிகிட்டே போகலாங்க. இந்த மாதிரி தான் இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்களேன், என்னென்னு சொல்லு. ஏன் அமைதியாக இருக்க? என்னென்னு சொல்லு. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? எப்படி கேட்போம்? டெல் மீ வாட்? டெல் மீ வாட்? யாருன்னு சொல்லு. யாருன்னு சொல்லு. எப்படி கேட்கலாம் அதை? டெல் மீ ஹூ? டெல் மீ ஹூ? எப்போன்னு சொல்லு. எப்போன்னு சொல்லு, நான் வரேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்போன்னு சொல்லு. டெல் மீ வென்? டெல் மீ வென்? எதுன்னு சொல்லு. 2 வச்சுருப்போம். எது நல்லா இருக்குன்னு சொல்லு, எதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? டெல் மீ விச்? டெல் மீ விச்? எதுக்குன்னு சொல்லு. காரணத்தை சொல்ல நான் கொடுக்கேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எதுக்குன்னு சொல்லு. டெல் மீ வை? டெல் மீ வை? எங்கன்னு சொல்லு.
சொல்லுங்கள் பக்கம். எங்கன்னு சொல்லு. எப்படி நம்ம சொல்லலாம்? டெல் மீ வேர். டெல் மீ வேர். எப்படின்னு சொல்லு. டெல் மீ ஹவ். டெல் மீ ஹவ். பாருங்களேன், இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் பேசலாங்க. ஈஸியாக இருக்கா? அடுத்து பார்க்கலாமா? அது எப்படி? எப்படி கேட்கலாம்? அது எப்படி? ஹவு தேட். ஹவு தேட். எந்த தேதியில் ஃபங்க்ஷன் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்போம் பார்த்தீங்களா? எந்த தேதியில் அப்படின்னா ஆன் விச் டேட். ஆன் விச் டேட். யாரெல்லாம்? ஹூ ஆல். ஹூ ஆல். இது யார்? ஹூஸ் திஸ். ஹூஸ் திஸ். அது யார்? ஹூஸ் தேட். ஹூஸ் தேட். எவ்வளோ தூரம் கேட்போம் பார்த்தீங்களா? எவ்வளோ தூரம். ஹவ் ஃபார். ஹவ் ஃபார். நான் ஏன் வரணும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் ஏன். வை மீ. வை மீ. நெக்ஸ்ட் ஒன், எப்போ வரைக்கும். எப்படி கேட்கலாம்? எப்போ வரைக்கும் அப்படின்னா அன்டில் வென். அன்டில் வென். யாருக்கு. யாருக்கு. எப்படி கேட்கலாம்? டு ஹூம். டு ஹூம். யாருக்காக. ஃபார் ஹூம். ஃபார் ஹூம். யாரிடம் இருந்து. ஃப்ரம் ஹூம். ஃப்ரம் ஹூம். எப்போன்னு கேளு. ஆஸ்க் வென். ஆஸ்க் வென். எப்போ இருந்து. எப்படி கேட்கலாம்? எப்போ இருந்து. ஃப்ரம் வென். ஃப்ரம் வென். ஏன் கூடாது. வை நாட். வை நாட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். எப்படி சொல்கிறது? எனக்கு தெரில எப்படி சொல்கிறது. ஹவு டு சே. ஹவு டு சே. எப்படி செய்கிறது? ஒரு வேலையை செய்ய சொல்லியிருப்பாங்க புதுசாக, அந்த வேலையை எப்படி செய்யணுன்னே தெரியாது. கேட்போம் பார்த்தீங்களா? அது எப்படிங்க செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி செய்கிறது அப்படின்னா ஹவு டு டூ. ஹவு டு டூ. எப்படி கேட்பது. ஹவு டு ஆஸ்க். ஹவு டு ஆஸ்க். எப்படி போவது. ஹவு டு கோ. ஹவு டு கோ. எப்படி வருவது. அந்த இடத்துக்கு எப்படிங்க வரணும் கேட்போம் பார்த்தீங்களா? ஹவு டு கம். ஹவு டு கம். எப்படி எழுதுவது. ஹவு டு ரைட். ஹவு டு ரைட். எப்படி சமைப்பது. சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஹவு டு குக். ஹவு டு குக். ஈஸியாக இருக்கா? இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸை பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் பேசுகிறது சீக்கிரமாக பேசுவது உறுதிங்க. கண்டிப்பாக நம்ம நல்லா பேச முடியும். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். இதெல்லாம் என்ன. எப்படி கேட்கலாம்? இதெல்லாம் என்ன. வாட் ஆர் தீஸ். வாட் ஆர் தீஸ். இப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னா அப்படி கேட்கலாம். வாட் ஆர் தோஸ். வாட் ஆர் தோஸ். நெக்ஸ்ட் ஒன், ஏன் இவ்வளோ கோவம். எப்படி கேட்கலாம்? வை ஸோ ஆங்க்ரி. வை ஸோ ஆங்க்ரி. நீ பேச மாட்டியா. ஒன்ட் யூ டாக். ஒன்ட் யூ டாக். நீ எப்போ வருவ. எப்படி கேட்கலாம்? நீ எப்போ வருவ. when will you come. when will you come. நீ வரமாட்டியா. won't you come. won't you come. நீ சும்மா இருக்கிறியா. are you free. are you free. இப்போ ஃபைனல் சென்ஸ் பாருங்களேன். அவன் வந்தானா. எப்படி கேட்கலாம்? இந்த டிட் ஹீ கம். டிட் ஹீ கம். அவன் வந்தானா. ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த 100 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்கிற தமிழ் சென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இந்த கேள்வியெல்லாம் எப்படி இங்கிலீஷில் கேட்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வாயை திறந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். முடிஞ்சுன்னா எல்லோரும் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுதோ, எந்தெந்த கேள்வியெல்லாம் தமிழ்லேருந்து இங்கிலீஷில் கேட்க தெரியுதோ எல்லாத்தையுமே காமெண்ட்டில் மறக்காமல் பண்ணிடுங்க. தேங்க்யூ.